ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோடு 9 ஆஃப் டாக்கர் சீரீஸ். சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 8 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்குது. அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஜாவா அப்ளிகேஷனை எப்படி வந்து கண்டெய்னரில் ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம், நெட்ஒர்க். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து டாக்கர் நெட்ஒர்க்னு எடுத்துக்கோங்க. டாக்கர் நெட்ஒர்க் விட்டுருங்க, நார்மலாக நெட்ஒர்க்னு எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மிஷின் வந்து ஒரு நெட்ஒர்க்கில் அவைலபிளாக இருந்தால் தான் அதை வந்து நம்மளால் இன்டர்நெட் மூலயமா ஆக்சஸ் பண்ண முடியும். எங்கேருந்து வேணுமோ, அது வந்து உங்கள் ஃபிசிக்கல் மிஷினாக இருக்கலாம், க்ளவுடில் இருக்கிற ஒரு உங்களோட EC2 சர்வராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பப்ளிக் ஐபின்னு ஒன்று இருக்கும். பப்ளிக் ஐபியில் தான் வந்து அந்த மிஷினோட அட்ரஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம அந்த பப்ளிக் ஐபி வச்சு அந்த மிஷினை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம் நெட்ஒர்க்கில். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் டாக்கர்லேயுமே பார்த்தீங்கன்னா, டாக்கர் கண்டெய்னர்ஸ் வந்து டாக்கர் ஹோஸ்ட்டில் ரன் ஆகும். இப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து அவுட் சைடு வேர்ல்ட்லேருந்து அதை வந்து எப்படி வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம், எப்படி வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் மேக் பண்ண போகிறோன்றது தான் வந்து டாக்கர் நெட்ஒர்க்கு. இப்போ வந்து இங்கே ஒரு சாம்பிள் வந்து இது வந்து ஒரு மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ரியாக்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டு, அது வந்து தனி சர்வீஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. பேக் எண்ட் வந்து நோடு இருக்குது, ஸ்ப்ரிங் பூட் இருக்குது. இப்போ நோடு ஜேஎஸ் பேக் எண்ட் தான் வந்து யூசர் வந்து கனெக்ட் பண்ணுற இன்டராக்ட் பண்ணுற பேக் எண்டு. ஸ்ப்ரிங் பூட் வந்து ஸ்டாண்டலோன் சர்வீஸ், அது வந்து இன்பில்ட்டாக ப்ராசஸ் பண்ணும். உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் கிடையாது, கண்டெய்னர் இது. இப்போ இதில் வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் ஒரு கண்டெய்னர், நம்ம அவுட் சைல்டு வேர்ல்ட்லேருந்து ரியாக்ட் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போது இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து இந்த நோடு ஜேஎஸோட கம்யூனிகேட் பண்ண போகுது, இதுதான் வந்து நம்ம நெட்ஒர்க்ஸில் டாக்கர் நெட்ஒர்க்கிங்கில் பார்ப்போம். அதே மாதிரி இந்த நோடு ஜேஎஸ் அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட கம்யூனிகேட் பண்ண போகுது, இதை பற்றி தான் இந்த நெட்ஒர்க் கம்யூனிகேஷன். ரெண்டு கண்டெய்னர்ஸ் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும், ஒரே நெட்ஒர்க்கில் இருந்தால் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் இருந்தால் எப்படி இருக்கும், இதே வந்து இதெல்லாம் பற்றி தான் வந்து நம்ம நெட்ஒர்க்கிங் வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் வந்து டாக்கர் நெட்ஒர்க். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாக்கர் நெட்ஒர்க்கில் வந்து உங்களுக்கு வந்து 5 டைப்ஸ் இருக்குது. 5 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜு, ஹோஸ்ட்டு, ஓவர்லே, ஐபி VLAN, மேக் VLAN. மொத்தம் 5 டைப் இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நெட்ஒர்க் ஏன் வருதுன்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மைக்ரோ சர்வீசஸ் தான் கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ வந்து ஆர்கிடெக்சர்னு எடுத்திங்கன்னா மோனோலித் இருக்குது, மைக்ரோ சர்வீசஸ் இருக்குது. மோனோலித்னா உங்கள் மொத்த அப்ளிகேஷன், ஹோல் அப்ளிகேஷனுமே ஒரே இதுதான் ரன் ஆகும். இப்போ உங்கள் மொத்த அப்ளிகேஷனுமே இங்கே தான் ரன் ஆகிட்டு இருக்கும். உங்கள் நோட் ஜேஎஸ், ஸ்ப்ரிங் பூட் எல்லாமே காமனாக ஒரே இடத்துல தான் ரன் ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்து இப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு இடத்துல ஃபால்ட் ஆகிடுச்சுனாலும் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், SOP. இப்போ மொத்த அப்ளிகேஷனுமே உங்களுக்கு வந்து ரன் ஆகாது ஒரு ஃபெயிலியர்னாலுமே. இதே வந்து உங்கள் அப்ளிகேஷன் மைக்ரோ சர்வீஸில் இருந்துச்சுன்னா, நம்ம அங்கே மேலே பார்த்த மாதிரி நோடு ஜேஎஸ் தனியாக ரன் ஆகும். அதில் அடுத்து வந்து ஸ்ப்ரிங் பூட் தனியாக ரன் ஆகும். இப்போ ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு கோர் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இப்போ ஸ்ப்ரிங் பூட் மட்டும் டவுன் ஆகிடுச்சுன்னா உங்கள் நோடு பேக் எண்ட் வச்சு உங்களோட யூசர்ஸை உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அதில். அதனால தான் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் மைக்ரோ சர்வீஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்குமே ட்ரேட் ஆஃப்ஸ் உண்டு. நம்ம அதையுமே வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக அதெல்லாம் பார்க்கலாம். இப்போது ஒரு மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் நம்ம வந்து அட்டைன் பண்ணோம்னா நமக்கு வந்து தனித்தனியாக தான் ரன் ஆகும் எல்லாமே. பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நோடு ஜேஎஸ் அப்ளிகேஷன் ரன் ஆகும், ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் டாக்கர் கண்டெய்னர் ரன் பண்ணுறதை அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு இந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே எப்படி வந்து கம்யூனிகேஷன் இருக்கும், இந்த கண்டெய்னர் வந்து எப்படி இது நெட்ஒர்க்கில் ஐடென்டிஃபை பண்ணி ரெக்வஸ்ட் அனுப்பும், இந்த கண்டெய்னர் பதிலுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் அனுப்பும். இப்போ ஜென்ரலாக நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ஸ்னு ஒரு எரர் வரும். கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங், CORSனு சொல்லுவாங்க. இப்போ அந்த எரர்லாம் இங்கே வருமா வராதா, அதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து இந்த நெட்ஒர்க்ஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கண்டெய்னர், நோடு கண்டெய்னர். இது வந்து ஸ்ப்ரிங் பூட் கண்டெய்னர். இதுக்கப்புறம் வரப்போகிற அப்கமிங் ஒரு 2-3 வீடியோஸில் நம்ம இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த நெட்ஒர்க்ஸோட 5 டைப்பு, இந்த டைப் என்ன, எந்த டைப் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, எப்படி வந்து இதுக்குள்ளே கம்யூனிகேஷன் நடக்கும், எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்லேருந்து ஏதாவது ஒன்று லிங்க், எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்லேருந்து யாராவது வந்து கம்யூனிகேட் ட்ரை பண்ணோம்னா அங்கே வந்து கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும், இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.